வாழ்க்கையில் எந்த தொட்ட இடங்களிலெல்லாம் ஒரு சுகம் இருந்தது ஐயா. இன்றைக்கி அதெல்லாம் போச்சு இல்லை. முன்னே வருத்தத்தோடு சொல்கிறேன், பம்பரம் விளையாடுறது இப்போல்லாம் பசங்க எங்கே விளையாடுறது? எல்லாம் கேம் விளையாடுறத பார்க்குதுங்க. எந்த பிள்ளைகளையும் விளையாடல, இப்போ விளையாடுறத பார்க்குதுங்க. அந்த மாதிரி காலகட்டத்துக்கு வந்துட்டு இல்லை. பம்பரம் விளையாடுறது என்ன சுகமான விளையாட்டு தெரியுமா? ஒரு ரவுண்டு போட்டு அந்த ரவுண்டில் பம்பரத்தை சாட்டையை சுற்றி குத்துவான் எல்லாருமே. எவன் அந்த ரவுண்டுக்கு அவுட்டரில் குத்திட்டானா, அவுட்டரில் குத்தினவன் என்ன பண்ண, அந்த பம்பரத்தை கொண்டாந்து உள்ளே வைக்கணும். சுற்றி இருக்கிறவங்களாம் அந்த உள்ளே வச்ச பம்பரத்தை உடைக்குவான். நான் 10 தடவை கெஞ்சி கேட்டு 11ஆவதோட எங்கள் அம்மா ரெக்கமெண்ட் பண்ணி எங்கள் அப்பா என் கையில் வாங்கி அந்த கொடுத்து இதை விடக்கூடாதுன்னாரு. பம்பரம் விடக்கூடாதுன்னாரு. விடக்கூடாதுன்றது எதுக்கு வாங்கி கொடுத்தாரு அவர்? நானே உள்ளுக்குள்ளே யோசனை பண்ணி அவருக்கும் தெரியாமல் வந்து விளையாடிங்கிறேன். ஏன் பம்பரம் உள்ளே மாட்டிக்கிச்சு வட்டத்தில். சுற்றி 9 பேர் அதை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான். முருகா பிள்ளையார், நான் வேண்டாத கடவுள் இல்லை, அத்தனை கடவுளையும் வேணும். பள்ளிவாசல்லேருந்து தேவாலயத்திலேருந்து பெருமா கோயிலேருந்து சிவன் கோயில் வரைக்கும் போய் சுற்றி வந்தேன். அவ்வளோ என் பம்பரம் உடையக்கூடாது. வைகோ கூட அப்படி வேண்டியிருக்க மாட்டார். அவ்வளோ பிரார்த்தனை பண்ணேன் நான். இல்லை, அது கடைசியில் என்ன ஆகி போச்சா, ஒரு பையன் ஒருத்தன் ஒரு ஓரமாக உடச்சிட்டான். அதை வச்சுட்டு நான் பட்ட பாடு தெரியுமா உங்களுக்கு? அதனால் ஒரு வீட்டுக்குள்ளே நகைச்சுவை கொட்டி கிடந்தது. குதூகலமாக இருந்தாங்க. ஆளாளுக்கு பேசினாங்க. அம்மா, அப்பா, அண்ணன், அண்ணி, பிள்ளைகள் எல்லாம் பேசினாங்க. எங்கள் பெரியப்பா கள்ளங்கபடம் இல்லாத மனுஷன் சார். 16 பிள்ளைங்க அவருக்கு. யாராவது கேட்டால் பகவான் கொடுத்தது அவ்வளோதான்னுவார். வந்தவன் சும்மா இருக்க மாட்டான். அவ்வளோதானே இன்னும் கொடுப்பாரான்னு. அவர் கொடுக்காத எங்கே போடுவான்னுவார். மக்கள் செல்வம்னு வாழ்ந்த மண்ணையா இந்த மண்ணே இல்லை. என்ன அழகு தெரியுமா? இத்தனைக்கு அவர் போஸ்ட் மாஸ்டர் வேறு, வெளியிலையும் டெலிவரி உள்ளேயும் டெலிவரி, ஏகப்பட்டது இது. ஆமாம் அது மாதிரி குடும்ப கட்டுப்பாடு நோட்டீஸ் கொடுக்குறவங்க பெரியப்பா விட்டு கொடுக்காம போட்டான். அவர் கோவம் வந்து என்னன்னு பண்ணார், போய் கூட்டின்னு வாடாவன. நாங்கள் வேகமாக கூப்பிட்டாந்து விட்டேன். ஏன் வீடாக தெரியலையான்னார். மன்னிக்கணும் ஐயா, இதை ஸ்கூல் வச்சு நடத்துகிறேன்னு நினச்சிட்டேன், அதனால் நான் கொடுத்துட்றேன், உனக்கு 1க்கு 2 கொடுக்குறேன்னு கொடுத்தேன். அப்போது அவன் என்ன பண்ணார், போன பிற்பாடு பெரிய கற்பூரம்லாம் சுற்றி போட்டாங்க. 16 பிள்ளைங்க வச்சுருந்தா அவளுக்கு பாசம் போகலைங்க. அவ்வளோ கூட்டு குடும்பமாக இருந்தது. எது எங்கே போகுது எங்கே தேங்க வருதுன்னே தெரியாது. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, 16 இருக்கிற வரைக்கும் தாய் தகப்பன் நிம்மதியாக தூங்கலாம், நிம்மதியாக சாப்பிட்டான். இப்போ ஒன்றே ஒன்று வச்சிங்கன்னு நிம்மதியும் கிடையாது, தூக்கமும் கிடையாது, எதுவும்